அதனால நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கணும். துரைமுருகனை மாதிரி வாயை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக ஊடகங்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், ஒரு அறிவார்ந்த, ஒரு சட்டமன்ற மாண்புகளை மரபுகளை தெரிந்த, விதிகளை தெரிந்த அவருக்கு தெரியும் ஒரு எம்எல்ஏ என்பது ஒரு தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிற மட்டும், அவ்வளவுதான். ஆனா அந்த எம்எல்ஏ 234 தொகுதி பிரச்சனைகளையும் பேசலாம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் இருந்து மக்களிடம் இருந்த குறைகளை, விவசாயிகளிடம் இருந்து வருகின்ற குறைகளை பேசுவதற்குத்தான் சட்டமன்றம். அதைத்தான் நான் பேசினேன். எல்லா எம்எல்ஏக்களும் அப்படிதான் பேசுறாங்க. யாரும் அவங்க தொகுதியோட மட்டும் பேசி நிறுத்திக்கல. நான் ஒரு கட்சியினுடைய தலைவர். 234 தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் சட்டமன்றத்தில் கொடுக்கப்படுகின்ற உறுதிமொழிகளை குறித்து கேள்வி எழுப்புகிற எவரி ரைட்ஸ் உறுதிமொழி குழுவுடைய தலைவராக, கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சனாக, சேர்மனாக எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை அவை முன்னவர் அண்ணன் துரைமுருகனுக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் ஏன் கோவப்பட்டார் தெரியுமா? அவர் கோவப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. திரு பழனிசாமி வந்தார், நம்முடைய மாவட்ட செயலாளர். அவரிடத்தில் கடிதத்தை கொடுத்து விவசாயிகளோடு அவரிடத்தில், துரைமுருகனிடத்தில் பேசி அவர் வீட்டிலே சென்று அந்த மனுவை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு கொடுத்து விட்டார். மறுநாள் காலை வேல்முருகன் நான் சென்று அவரிடத்தில் கேட்கிறேன், மனு வந்தது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுவும் இல்லாமல் நான் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுக்கிறேன், அதனுடைய நகலையும் அவர் கையிலே கொடுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் என்று வாங்கி வைத்து விட்டார். ஆனால் 50 ஆண்டு அரசியல் அனுபவம் பெற்று பொதுப்பணித்துறையை தன்னுடைய சுண்டு விரல் அசையில் வைத்திருக்கிற துரைமுருகனை அந்த சட்டப்பேரவையில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்கு நான் தள்ளினேன். அதுதான் எனக்கான ஒரு பாயிண்ட்ஸ். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசுக்கே தெரியாம உச்சநீதிமன்றத்துல நம்முடைய கொள்கை விளக்கணி செயலாளர், நம்முடைய தமிழரசன் போன்றவர்களுக்கு, நம்முடைய அறிக்கை தயார் செய்கின்ற குழு போன்றவர்களுக்கு அந்த செய்தி தெரியும். முல்லை பெரியாறுல 142 அடி அணையை உயர்த்தி 152 அடி அணையை தேக்கலாம் என்று சொன்ன வல்லுநர் குழுவை எப்படியாவது கலைத்து அந்த அணையை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரளாவை காப்போம் என்கிற ஒரு தனியார் அமைப்பு, என்ஜிஓ மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் கேரளாவில். அந்த மூவ்மெண்ட் உயர்நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞரை கொண்டு அவன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துட்டான். அந்த வழக்குக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் சர்வே ஆயிருக்கு. அதை எடுத்துக்கொண்டு சீனியர் கவுன்சிலை வைத்து அதற்கு கவுண்டர் பெட்டிஷன் போட்டு அதை சமன் செய்து நம் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டிய துரைமுருகனும் அவருடைய துறையும் தூங்கிவிட்டது. இதை நான் சட்டமன்றத்தில் 0 வரைத்தில் எழுதி பிரச்சனையை கிளப்பினேன். இது பேரவைத் தலைவர் எனக்கு அனுமதி தரவில்லை. உடனே துரைமுருகன் முதலமைச்சர் இருக்கிறார், துணை முதலமைச்சர் இருக்கிறார். ஒட்டுமொத்த அவையில் நாம் இதற்கு தோத்து விட்டோமே, நாம் இதில் விழித்துக் கொள்ளாமல் இருந்து விட்டோமே என்கிற உண்மை வேல்முருகன் மூலமாக இங்கு அவைக்கு தெரிந்து விட்டதே என்கிற ஆத்திரத்தின் வெளிப்பாடுதான். முதல் நாள் என்கிட்ட நல்லா பேசுறாரு, காலையில 0 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட நல்லா பேசுறாரு. பழனிசாமியை அனுப்புன வீட்டுல கூட்டு வச்சு உட்கார வச்சு மனு வாங்கிட்டாரு. எல்லாத்தையும் ப்ராப்பரா முறையா செஞ்ச வேல்முருகன் மீது கோபம் வரவில்லை. ஆனால் என் தமிழ்நாட்டின் முல்லை பெரியாறு உரிமையை காவு வாங்குகின்ற ஒரு நடவடிக்கையை கேரளா மலையாளிகள் ஒன்று சேர்ந்து செய்திருக்கிறான். நீங்கள் ஏன் இதற்கான எதிர் மனுதாரரை நீங்கள் சென்று வாதாடவில்லை? நம்முடைய துறை தூங்கியதா? பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் என்ன செய்தார்? அமைச்சர் என்ன செய்தார்? எனக்கு இந்த அவையில் பதில் வேண்டும் என்று 0 அவரில் எழுந்து கேட்ட ஒரு 2 நிமிஷம் அவையை நடக்க விடல. இதுதான் மேட்ரு. இது யாருக்குமே தெரியாது. அதனாலதான் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம பங்காளி துரைமுருகன் அந்த துறையில நிபுணத்துவம் பெற்றவர் தான், 50 ஆண்டு அனுபவம் பெற்றவர் தான். பெருந்தலைவர் காமராஜுக்கு பிறகு பல அணைகளை கட்டிய ஒரு மகத்தான ஒரு விஷயம் தெரிந்த ஒரு மூத்த அமைச்சர் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா என் மாநில உரிமை மலையாளிகளால் பறிக்கப்படுகிறதே என்று நான் எழுப்பிய அந்த நியாயமான கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒருவர் இந்த கேள்விக்கு நான் கேள்வி எழுப்பிய போது அதை திசை திருப்புவது போல் அந்த தொகுதி எம்எல்ஏ கேட்கட்டும் என்று அவர் அந்த பதில் சொன்னது ஏற்புடையதாக இல்லை என்று தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மூத்த பத்திரிகையாளர்கள், சமூக ஊடகங்கள், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து ஒரு கடுமையான வார்த்தை அவரை சொல்லி, ஏதோ வயசாகி போச்சு விட்டுருங்க, அவரை போட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்காதன்னு சொல்லி என்கிட்ட சமாதானம் செய்வாங்க.
என்கிட்ட சமாதானம் செய்துட்டு இன்றைக்கு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எனக்கு தகவல், முதலமைச்சரிடமிருந்து எனக்கு தகவல் நேற்றைய தினம் முத்துசாமி அமைச்சர் அவர்களை அனுப்பி, மாவட்ட ஆட்சித்தலைவரை அனுப்பி, நீரியல் துறை சென்னையினுடைய சீஃப் இன்ஜினியர் உள்ளிட்ட எஸ்சி உள்ளிட்ட அதிகாரிகளை அனுப்பி அந்த திட்டத்தை மேற்கொள்வதற்கு பூர்வாங்க பணிகள் என்ன, வேல்முருகன் சொல்வது மக்களுக்குத்தானே என்று இன்றைக்கு களத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதற்கு முன்பாகவே நம்முடைய பழனிசாமி அவருடைய முயற்சியில் நம்முடைய தலைமை செயலாளர் தம்பி குமரவேல் அவர்கள் சென்று அங்கு தங்கி உழைத்தருடைய விளைவு 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை அணிதிரட்டி அந்த ஈரோட்டில் நாம் நடத்திய அந்த போராட்டத்தினூடான அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் வேண்டுகோள் அங்கு மக்கள் மயமாக்கப்பட்டது நம்முடைய கட்சி. அதை புரிந்து கொண்ட அந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நடத்துகிற அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் வேல்முருகன் பேசியதில் தவறில்லை என்று ஒரு அறிக்கை தந்த பிறகு இன்னைக்கு இது வேல்முருகன் எங்கே ஸ்கோர் பண்ணிட போறாருன்னு சொல்லி ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடாக வந்த ஒரு வார்த்தை தான் அவரிடமிருந்து வந்தது.